பஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட சேனல் லவ் லெட்டர் தான் இன்னைக்கு ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரீடிங் வந்து எப்பவும் போல தான். ஓகேயா, இந்த ரீடிங் வந்து நம்மள ஒரு லவ் லெட்டர் போல தான் கொடுப்போம். ஓகே, உங்கள் பர்சனோட மைண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து அதை அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லவ் லெட்டராக. ஓகே, ஸோ அவங்க மனசையும் ரீட் பண்ணி மைண்டையும் ரீட் பண்ணி அதுக்கு ஏதாவது போல் லவ் லெட்டர் தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முதல்ல நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த ஆஃபர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஃபுல் ரீடிங்காகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்க்கு டிஎம் பண்ணி இந்த ஆஃபர் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் தான். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் பர்சனோட சேனல் லவ் லெட்டருக்கான யூனிவர்ஸ் அவங்க சைட்லேருந்து என்னென்ன விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரீடிங்கை பொறுத்து எந்த விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்கிறதெல்லாம் கிடையாது. யூனிவர்ஸ் எந்த விஷயத்த கொடுக்குறாங்களோ அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துட போகிறோம். அது சரியோ தவறோ அது தனிப்பட்ட ரீதியாக அவங்கள பொறுத்து. ஆனால் அஸ் ரீடராக அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே உங்ககிட்ட கொடுக்க வேண்டியதான் ரீடராக என்னோட கடமை. ஓகே, ஸோ அதனால் யூனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அந்த மெசேஜ் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து சேரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம காதலை பொறுத்து ஃபேமிலி இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால தனிப்பட்ட ரீதியாக அந்த ஃபேமிலிக்காக நான் என்ன காயப்படுத்தி கொண்டதும் இல்லாமல் நான் உன்னையும் நிறைய காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு ரீசன்ட் டேஸில் தான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே, நான் அதே மாதிரி நீயே ஒரு சில விஷயம் பேசியிருக்க அப்படின்னாலும் அது என் ஃபேமிலியை வந்து ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த காயப்பட்ட அந்த விஷயங்கள் தான் உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு பிரிவையே எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு அப்படின்றது எனக்கு இப்போ ஒரு சில விஷயத்தில் வந்து தெளிவாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து தனிப்பட்ட ரீதியாக உன்னோட ஃபேமிலிகிட்ட உன்னோட பேரண்ட்ஸுக்கிட்ட ஒரு சில மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் ஒரு சில தனிப்பட்ட விஷயத்த உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கதைச்சாதான் இந்த காதில் வந்து சரியான முறையில் எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வந்து அந்த விஷயத்த நீ தப்பாக தான் புரிஞ்சு கொண்டிருக்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இது நம்ம காதல் அப்படின்றதையும் தாண்டி இதில் ஃபேமிலி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இதை ஃபேமிலி ரீதியாகவே எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஒரு ஆன்சர் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம காதலை வந்து வெற்றி வழியில் இட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எனக்கு ரீசன்ட் டேஸாக வந்து தோணிகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நானும் என் சைடில் வந்து என் ஃபேமிலி ஆக்கள் சொன்னதை வந்து நிறைய காது கொடுத்து கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நிறைய தடங்களும் வந்திருக்கு. ஓகே, ஸோ என் ஃபேமிலி வந்து இந்த காதலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு எகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால கூட என் மனசுக்குள்ளே வந்து கரண்ட்லி இருக்க ஃபீலிங், உண்மையில இருக்க ஆசை, உண்மையில இருக்க காதல், உண்மையில இருக்க ஏக்கம் அதெல்லாம் என்னால் முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய மாதிரி சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வந்து அமைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல சடனாக அவங்கள விட்டுட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரியும் இல்லை. ஓகே, ஸோ அது வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் நபர் காதலிக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து சில விஷயத்த பேசணும், அதுவும் பேரண்ட்ஸை வச்சு பேசி அதுக்கான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படின்னு எடுத்தால்தான் இந்த காதலை வந்து வெற்றி பாதையில் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு. அதே போல் உங்கள் நபர் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கார் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த குழந்தைகள் வந்து நம்மளோட காதலுக்கு வந்து கொஞ்சம் தங்கு தடையாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த விஷயத்துலேருந்து என்னால் மீண்டு வர முடியலை. ஏன்னா உண்மையிலே எனக்கு ஆசை காதல் இந்த விஷயம்லாம் இருந்தாலுமே கூட இந்த இடத்துல என் ஃபேமிலி என் குழந்தைங்க அப்படின்னு வரும்போது இது வந்து எனக்கு ஒரு தடையாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக குழந்தைகள் இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காதலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காதல் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற விஷயத்துல தான் ஆரம்பிச்சிடுது. ஓகேயா, ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற விஷயம் தான் இன்றைக்கி வந்து காதலாக மலர்ந்திருக்கு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்போ நீ கல்யாணம் முடிச்சிருக்க, உனக்கு குழந்தைங்க இருக்குது அப்படிங்கும்போது என்னால் இந்த விஷயத்த வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. எனக்கு அந்த விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்பவே உறுத்திட்டுருக்கு. அதனால கூட உனக்கு கூட இந்த ஃபேமிலி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுல எனக்கு மனசுக்கு அவ்வளோ இல்லைனாலும் உள்ளுக்கு எங்கோ உறுத்தின்னு இருக்கு. ஓகே, ஆனாலும் நான் நினைக்கிறேன் இந்த காதலை வந்து அடுத்தபடி நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னும். இதில் வந்து ஒரு சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்காங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல உங்கள் கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதாவது நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு கூட ஒரு நியூ பிகினிங் வந்து நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அது அவ்வளோத்தையும் விட்டுட்டு அந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன்.
ஓகே. அதே போல் நீயும் எனக்காக ஒரு சில விஷயத்த மாற்றிட்ட அப்படின்னா நம்மளோட காதல் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி அடுத்த கட்டம் வந்து நம்மளால் நகர்த்தி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே. ஸோ நான் நான் வந்து மனசார உன்கிட்ட ஒரு சில விஷயத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன். அதே போல் இந்த விஷயம் வந்து நீயும் ஒரு சில விஷயத்த மாற்றிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட ஃபேமிலியை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட ரீதியாக. அந்த விஷயத்த நீ வந்து எவ்வளோத்துக்கு நீ எடுத்துட்ட அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா நீ அந்த விஷயத்த மாத்திட்ட அப்படின்னா கூட இந்த காதல் வந்து சேர்ந்துரும். உன் பக்கத்துல நான் வந்துருவேன் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த இடத்துல நீ எனக்குள்ள தான் இருக்க அப்படின்ற விஷயத்த வந்து நான் உணர்றேன். ஏன்னா எனக்கு இங்க ஒரு சில விஷயத்த பார்க்கும்போது, நீ எனக்காக படைக்கப்பட்ட ஜீவன் அப்படின்ற மாதிரியும் எனக்கு உணர்றேன். நீயும் அப்படி உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே என்னதான் நீ எனக்காக இருக்க, எனக்காக பொறந்தவன் அப்படின்னு எனக்குள்ள இருந்தாலுமே கூட, இங்க இந்த குடும்பம் அப்படின்னு வரும்போதும், நம்ம காதலுக்கு இந்த குழந்தைகள் அப்படின்னு வரும்போது ஒரு சில தடைகள் இருக்க மாதிரி தான் நான் இந்த இடத்துல வந்து பார்த்துட்ருக்கேன். என் மனசுக்குள்ள இருக்க ஒரு சில ஆசைகள நான் உன்னிட்ட சொல்ல வந்து, அந்த விஷயம் வந்து சரி வராம இருக்கும் பட்சத்தில, இல்ல சரியான ஒரு முறையில சொல்ல முடியாம இருக்கும் பட்சத்தில, அது நெறைய எனக்கு ப்ரெஷர் தரக்கூடிய மாதிரி இருக்கு. நானும் நெறைய தடவ போராடிட்டேன். இந்த விஷயத்த மாத்திக்கொள்ளுவா அப்படின்னு. ஆனா, நீயும் அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த காதல பொறுத்து நான் நெறைய விஷயத்துக்கு தனிப்பட்ட ரீதியா போராடியிருக்கேன். ஓகே. நான் இந்த காதல வந்து என் ஃபேமிலிட்ட எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்ச போதெல்லாம், உன்ன பத்தி கூட என் ஃபேமிலிக்கு தப்பான நியூஸ் வந்து நெறைய வந்திருக்கு. நான் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி தான் நெறைய விஷயம் மறைச்சிருக்கேன். எங்க ஃபேமிலிகிட்ட உன்ன பத்தி உன்ன சுத்தி இருக்க நபர்களே தப்பா சொல்லும்போது, அந்த விஷயத்தெல்லாம் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்டின்னா, அது நான் உன் மேல வச்ச காதல் அப்டின்றதா இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த காதல் அப்டின்ற அந்த விஷயம் தான் உன்னையும் என்னையும் இன்னும் இழுத்து பிடிச்சிட்ருக்கு அப்டின்றத நான் உணர்றேன். என் மனசுக்குள்ள வந்து இன்னுமே அந்த ஈகோலாம் இருந்தா கூட, இன்னுமே உன் மேல இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப், காதல், இந்த நியூ பிகினிங் பண்ணணும் ஆசை இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனா எனக்கு என்னோட ஃபேமிலி சைட் பார்க்கைக்க தனிப்பட்ட ரீதியா நெறைய பாரமான விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு. என்னால முடியல, மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி எல்லாமே சுமைகளா இருந்துட்டுருக்கு. ஸோ அதோட சேர்த்து நீயும் ஒரு சில விஷயத்த புரிஞ்சு கொள்ளாம பண்ணும்போது, அது மேலும் மேலும் என்ன காயப்படுத்துது. நீ செய்ற விஷயம் வந்து சரியானதா அப்படின்றத நீ உன்னையே ஒருக்கா கேட்டு பார். ஏன்னா, நீ உன்னையே கேட்டு பார்க்கும்போது, இந்த விஷயத்துல சரி இருக்கா, தவறு இருக்கா அப்படின்றத நீ புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். நீ வந்து உன்னோட இத மட்டும் தான் பார்க்குறியே தவிர்த்து, எந்த சைட்ல எவ்ளோ ப்ரெஷர் இருக்கு, எவ்ளோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீ ஏன் காது கொடுத்து பார்க்க மாட்டேன்ற அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல. தனிப்பட்ட ரீதியா எனக்கும் நெறைய ஆசைகள் இருக்கும்ல. எனக்கும் உன் கூட ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணணும். எனக்கும் உன் கூட தனிப்பட்ட ரீதியா ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஆனா, நீ அந்த விஷயத்துக்காக காது குடுக்குற போலயே இல்ல அப்படின்றதுனால தான், நான் இந்த இடத்துல ஏன்னா மீண்டும் மீண்டும் கவலை தரக்கூடியதா இருக்கும். அப்படின்ட்டு இங்க என்னால போராட முடியல அப்படின்றதுலயும் தான், இங்க ஒரு சில நபர்கள் வந்து உங்க கூட இருக்க அந்த பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக, ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிய வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்பவே நான் டிப்ரஷனா இருக்கேன். உனக்காக நெறையவே காத்துட்டு இருந்திருக்கேன். நெறைய காலம் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் இந்த விஷயத்த பண்ணாத, எனக்கு பிடிக்கல அப்படின்றத நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன். நீ அதையும் தாண்டி அந்த விஷயம் பண்ணும்போது, அது ரொம்பவே எனக்கு வருத்தம் தரக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ, இப்படி வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகமா நடக்கிறதுனாலயோ என்னமோ, என்னால இந்த காதலுக்கு வந்து சரியான ஒரு தீர்மானத்த வந்து குடுக்க முடியல. ஏன்னா, என் மனசுக்கே தோணுது எனக்கு தனிப்பட்ட ரீதியா அமைதி தேவை அப்படின்னும், என் காதலுக்கு தகுதியான நபர்கள் தேவை அப்படின்னும் எனக்கு ஒரு சில சமயத்தில தோண தோங்கிருச்சு. ஸோ, அப்படி தோண தோங்கினதுனால கூட, நான் இந்த இடத்துல எனக்காக ஒரு காதல் நோக்கி ஓட தூங்கிட்டேன். ஸோ, இதுக்கு மொத்த காரணமும் நீ தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, நீ என் காதலையும், என் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஏதோ ஒரு இடத்துல நீ கொச்சப்படுத்திட்டியோ அப்படின்ற மாதிரி எனக்கு சில சந்தர்ப்பத்தில் வந்து தோணியிருக்கு. இது எந்த அளவுக்கு நீ ஒத்துக்கொள்ற அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா இங்க பார்க்கும்போது நான் உன் கூட சேர்ந்துருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டிய செலக்ட் பண்ணேன். அந்த இடத்துல நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு ஓட தூங்கிதான். ஏன் அப்படின்னா எனக்கே தனிப்பட்ட ரீதியா ஒரு ரிலாக்சேஷன் வந்து ரொம்பவே தேவைப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் ஆறது கூட இப்ப நானே சும்மா இருந்தா கூட, உன்னோட ஃபேமிலி ஆட்கள் வந்து என்ன வந்து தேவையில்லாம கதைக்கிறது, என்ன வந்து என்னிட்ட பேசுறது, என்னிட்ட தேவையில்லாத வார்த்தைகள யூஸ் பண்றது. ஸோ, இப்படி பண்றது கூட எனக்கு ரொம்பவே பாரமாகிடுது. ஸோ, இது வந்து உனக்கு எந்த அளவுக்கு நீ செய்ற விஷயம் சரி, தவறு அப்படின்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா, அந்த விஷயத்த நான் எந்த சைட்லேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு அது நீ பண்றது எவ்வளோ பெரிய தப்பா இருக்கு, நீ அப்படின்றது என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது.
அதனால தான் நான் இங்க வந்து கொஞ்சம் என்ன ஃப்ரீ பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதேபோல் எனக்கு ஒரு சில சந்தர்ப்பத்தில தோணதான் செஞ்சிருக்கு. நீ என்னதான் என்னோட சோல்மேட்டா இருந்தா கூட, இந்த இடத்துல ஃபேமிலிய வச்சு நீ என்ன காயப்படுத்தும்போது, இப்படி ஒரு காதல் எனக்கு தேவையா? அப்படின்ற மாதிரியும் நான் ஒரு சில சந்தர்ப்பத்தில யோசிச்சிருக்கேன். ஸோ அதேபோல இப்போ கரண்ட்லி உங்க நபர் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த காதலுக்கு வந்து கண்டிப்பா இந்த ஃபேமிலி சைடு வந்து ரொம்பவே ஒரு எதிர்ப்பு தரக்கூடிய விதத்தில இருக்கு. முக்கிய ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரில இந்த இடத்துல இந்த காதல் அப்படின்றது இப்படியே முடிஞ்சு போயிடுமா அப்படின்னும் தெரில. ஏன் அப்படின்னா, என் மனசுக்குள்ளே இருக்க காதலை உன்னிட்ட சொல்லவும் முடியாது. அதுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் வந்து பெரிய தடையாக இருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு சிலரோட நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அவங்களோட எண்ணங்களுக்கு வந்து கவனம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இதை அப்படியே முடிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு கூட இங்கே ஒரு சில நபர்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் நபர் வந்து ஏற்கனவே திருமணம் முடிச்சிருக்காரு அப்படின்னு. அதுவே நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உன் கூட ஒரு காதல வந்து நான் கிரியேட் பண்ணேன். அத வந்து ஒரு ஃபேமிலியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா, இந்த இடத்துல வந்து நீ எனக்கு வந்து சில விஷயத்த எனக்கு மனசுக்கு திருப்தி ஆகுற மாதிரி சில விஷயத்த பண்ணாம இருக்கிறதுனாலோ என்னமோ, என்னால தேர்ட் பார்ட்டி பக்கம் வந்து தோணுது. ஏன்னா, உன்கிட்ட இல்லாதது, நான் உன்கிட்ட எதிர்பார்க்காதது எனக்கு வேற இடத்துல கிடைக்குமோ, இல்ல என் காதல் வந்து வேற இடமோ, இல்ல என் பார்ட்னரோ, ட்வின் ஃப்ளேமோ, சோல்மேட்டோ வேறு இடத்துல இருப்பாங்களோ அப்படிங்கிற சிந்திக்கிற அளவுக்கு இப்போ தனிப்பட்ட ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து நடத்தி முடிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனையினால நான் ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் உன் கூட வந்து லாங் டைம் கமிட்மெண்ட் அப்படின்றத என்னால் கொடுக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இதுதான். நான் வேணும், நீ வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்னால் முடியலை. நான் வேறு விஷயத்த எதிர்பார்த்து உன்னிட்ட வரேன். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனைலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இனிமேல் அந்த பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஓகே. ஸோ நான் அப்போ வரும்போதெல்லாம் உங்ககிட்ட வந்துடணும், ஒரு ஞாபகனிங் பண்ணிடணும், நம்ம காதலையும் நம்ம நட்பையும் மீண்டும் தொடரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு வர்றேன். ஆனால் நீ பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்ல, அது நடந்து முடிஞ்ச விஷயத்த எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது. அதனால தான் நான் வந்து திரும்பவும் நான் என்னையே ரொம்ப காயப்படுத்திட்டு, உன்னையும் நிறைய வார்த்தைகளால் காயப்படுத்தியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ ரொம்பவே வருத்தப்படுறேன். ஏன் அப்படின்னா, நீ இல்லாமல் இருக்கிற எனக்கு சந்தர்ப்பத்தில் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் கதைக்கும்போது, இது என் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உன்னை பற்றி தவறான விஷயத்த என்கிட்ட சொல்லும்போது எனக்கு கோவம் வருது. அந்த கோவத்தை நான் எங்கே போய் காட்டுறது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதனால நான் இந்த கோவத்தை வந்து மொத்தமாக உன்கிட்ட காட்டி உன்னை நிறையவே காயப்படுத்தியிருக்கேன். எனக்கு இன்னுமே தெரியல. நீ தான் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். உன்கிட்ட நான் வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் நீ எந்த அளவுக்கு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காதலுக்கு நீ ஓகே சொல்லி எப்போ தான் எடுத்துட்டு போவ அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. நீ எடுத்துட்டு போவ அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். காலம் ஃபுல்லாக இந்த காதலுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனா, நான் ஒவ்வொரு தடவ வரும்போதெல்லாம் நீ என்ன காயப்படுத்தி அனுப்பிற, சில சந்தர்ப்ப சூழ்நிலை சுத்தி நிக்கிற நபரால நான் உன்ன காயப்படுத்துறேன் அப்படின்றது, எனக்கு இப்போ தனியா இருந்து யோசிச்சு பார்க்கும்போது, அது என்னையே வருத்தப்பட வைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு ஆசையா இருக்கு, உன் கூட ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு. ஆனா, என் மனசுக்குள்ள இருக்க ஆசைய நீ எப்ப ஏத்துக்கொள்ளுவ அப்படின்னும், எனக்கு பிடிச்ச போல நீ எப்ப நடந்து கொள்ளுவ அப்படின்னும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இதுதான் உங்க நபரோட மனசுல வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கதா இருக்கலாம். ஏன்னா இந்த ரீடிங் பார்க்கும்போதே நான் ரொம்ப எமோஷனல் ஆறேன். ஸோ எனக்கு கூட அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது மைண்ட் ரீட் பண்ணும்போது. ஓகே. ஸோ அப்படி பார்க்க உங்கள் நபர்கள் வந்து உங்களோட இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு சொல்கிறேன், உங்களோட ஒரு சில வார்த்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது நீ இதை எனக்காக பண்ணுவியா பண்ணுறியா அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்படி உங்கள் நபர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஏன்னா இந்த ரீடிங் பார்க்க நிறைய விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற போல இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ அந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.